ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் லீவு, மண்டே மழைனால லீவு, 3 நாள் லீவுக்கு பிறகு இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்றேன். மழை டைமா இருக்கிறதுனால ஈவினிங் சீக்கிரமாவே இருட்டிருது, காலையில விடியவும் லேட் ஆகுது. நேற்று நைட்டு கொஞ்சம் மழை இருந்ததுனால இன்னைக்கு ஸ்கூல் இருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட்டோடையே சமையலையும் ஆரம்பிக்கேன். இன்னைக்கான மெனு என்னமோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணேன். டேஸ்ட் சூப்பரா இருந்து. லஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ரைஸை குக் பண்ணி வடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சாம்பார் வைக்க போறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், 2 கை துவரம்பருப்பு, கொஞ்சமா சிறுபருப்பையும் போட்டு அலசி எடுத்து மஞ்சள் பொடி, காயப்பொடி, 4 பல் பூண்டு, 2 டிராப்ஸ் எண்ணெயும் விட்டு குக்கரையும் மூடி வேக வைக்கேன். பருப்பு வேகிறதுக்குள்ள சாம்பாரை தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், வத்தல் சேர்த்து தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுதேன். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போனதும் ஒரு வழுதுலங்காய், ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி உள்ள சேர்த்து அந்த எண்ணெயிலேயே பெரட்டியும் விட்டுட்டு முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்கிற வெந்நியும் உள்ள சேர்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சு வேக விடுறேன். முருங்கைக்காய் நல்லா வெந்த பிறகு வேக வச்சிருந்த பருப்பு, ஊற வச்சிருந்த புளியும் கரைச்சி உள்ள சேர்த்து ஒரு துண்டு தேங்காய், கொஞ்சமா பொரிகடலை, தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சு அதையும் உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கொதி வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் மேல தூவி இறக்கிட்டேன். சூப்பரா மணக்க மணக்க சாம்பாரும் ரெடி. சப்போஸ் உங்க டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு துண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தொட்டுக்கிடதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்திலிருந்து கொண்டுட்டு வந்திருந்த வெண்டைக்காவை பொரிக்க போகிறேன். காய்கறிகளை கடையிலிருந்து வாங்கதை விட தோட்டத்திலிருந்து ஒரு காய்கறி வந்தாலும் அது சமையலுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும், நமக்கும் மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை எடுத்து வைக்கேன். பேனில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயத்தை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் அந்த மசாலாக்களையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதோட வளவளப்பு தன்மை நல்லா மாறின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துருவன தேங்காய் பூவையும் சேர்த்து பரட்டி எடுத்துருந்தேன். சிம்பிளா ஜெசிகா ஆகாஷ்க்கு பிடிச்ச மாதிரி வெண்டைக்காய் பொரியலும் ரெடி. நெக்ஸ்ட் காரசாரமா பேபி பொட்டேட்டோல ரோஸ்ட். குக்கர்ல ஒரு விசிலுக்கு வேக வச்ச பேபி பொட்டேட்டோவை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை தாளிச்சிட்டு பேபி பொட்டேட்டோவையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். இது கூட வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, சிக்கன் மசாலா, கொஞ்சம் கடலை மாவையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுதேன். தேவைக்கு உப்பும் சேர்த்துருதேன். மசாலா எல்லா இடமும் கவர் ஆகி கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா சிம்பிளா பேபி பொட்டேட்டோ ரோஸ்டும் ரெடி. ரெடியா இருக்கிற சோறு கூட சாம்பாரையும் ஊத்தி தேவைக்கு உப்பெல்லாம் செக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான காம்போ, ஆனா பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான காம்போ. அப்படியே பிரேக்ஃபாஸ்டையும் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கான ஸ்பெஷல் தோசை தான். ரெடியா இருக்கிற சாம்பார் கூட வச்சு கொஞ்சம் நெய் விட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்துட்டேன். தோசையை ரெடி பண்ணிக்கிட்டே லஞ்சையும் பேக் பண்ணிட்டு இன்னைக்கான ஸ்நாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா முஸ்லியும் பாலும் தான். அதையும் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.